டேஸ்ல சச்சின் வந்து ஃபுல்லா 70s 80s தான் பேபி கிரவுண்ட்ல மேன் இன் ஃபார்ம். ஒரு ரீசெண்டா வேற செஞ்சுரி வேற போட்டிருக்காரு. நம்ம சுபாஷ் ஆர்எஸ் வந்தாலே 4 6 அடிப்பாரு எப்பவுமே. சீக்கிரம் தொடங்கண்ணே தினேசனே. நல்ல ஒரு வயல்ல போட்டு திருக்கிட்டாருங்க. லைன்ல போட்டு சூப்பரா போட்டிருக்காரு. முதல் நல்ல ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும் தினேசன் எனக்கு பொறுத்தார. இது வயது தான் கொஞ்சம் நல்லா வெளியே போயிட்டு சச்சின் நேரா காத்து போவே செய்யாது. கேட்ச் தான். கேட்ச் டிராப். பொதுவாக பாரதாங்க பொறுத்தவரை நல்ல கேட்ச் பிடிப்பாங்க. ஆனா இந்த முறை கேட்சை தவற விட்டுக்கிட்டாங்க. நல்ல பால் கையில தான் விட்டு நல்லா பார்த்துருக்கேன். நல்லா போடுறாரு. நல்ல லைனை இப்பதான் பிடிச்சிருக்காரு. போன மேட்சை பிடிச்சிருந்தா அண்ணன் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா இந்த மேட்ச் தான் பிடிச்சிருக்காரு லைனை. நல்ல பால அப்படியே ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால். சச்சின் நல்ல திருக்கில் ஆடுவான். பார்ப்போம். ஆஃப் சைடு சென்னையில் அடித்த மாதிரி இருக்கு. நல்லா ஆடிட்டு இருக்கான். ஒரு ஓவர்ல 9 ரன் ஆனா அடிச்சிருக்காங்க. பேபி கிரவுண்ட்ல பொறுத்தவரை ஒரு 6 தான். பிரச்சனை கிடையாது. 9 ரன் நல்ல ஓவர் தான். பேட் எடுத்து விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். அண்ணன் அடிச்ச அடியில பேட்டே உடஞ்சு விடுது. ரெண்டாவது ஒரு கூட ஜெயராஜ் ஒரு பந்து வீச்சாளர். சரியான ஷாட். அன்லக்கி டிஸ்மிஸல். உடம்புல பட்ட டிஸ்மிஸல். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவர் நல்ல பவுலர். ரெண்டு சைடுமே வேரியேஷன் கூட வராது. திருக்கு படாமலே கட்டர்ஸ்ல 2 சைடு தெரியும். அண்ணன் பேட் மாத்திராத பார்த்தா இன்னைக்கு 100 இல்ல 200 தெரியல. Baby God, the one and only Subi. லார்டுன்னு சொன்னோன்னா அந்த ஃப்ளெக்ஸே கீழே விழுது. அந்த அளவுக்கு அவர் பேர் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளெக்ஸே கீழே விழுது. சரியான சாக்கு. ஃபர்ஸ்ட் பால் சரியான ஆஃப் சைடு.
அடித்தால் அடி இடித்தால் இடி மட்டுமே எங்கள் அண்ணனிடம் இருந்து பேபி கார்டன் சும்மா சொன்னாங்க. ஒரு அகலம் வந்து ஒயிட் டெலிவரி பிரஷர் ஆன் தி பால். என்ற முறையில் போராடுற சரியான பால் எச் என்ற முறையில் சச்சின் அணை வெளியேறுகிறார். மேன் இன் ஃபார்ம். சரியான ஒரு பால் இருக்கு கடைசி வந்து ஒரு பால் கடைசி வந்து அஸ்வின் ரோமன். பொதுவாக பேபியோட நல்லா விளையாடுவாரு. நல்ல ஒரு ஸ்லோயர் பால், நல்ல ஒரு திங்கிங் பால். அடுத்த ஓவர் போட வராது நம்ம அண்ணன். பேபி தினேசனே வந்திருக்காங்க. 2 ஓவர்ல 23 ரன் அடிச்சிருக்காங்க டீம் உல்ஃப். நல்ல ஒரு சின்ன எட்ஜு ஒன்றும் ஆகலை. ஆஹா, பெருக்கா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் பால் இருந்தா அந்த இடத்துல அடிப்பேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஷார்ட் பால் தான், அடிக்கல. 6 அடிக்க பால் மிஸ் பண்ணிட்டாரு. அண்ணன் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்ல ஷாட், உள்ள நல்லா எடுத்தாரு. பிரஷர் ஆன் தி பவுலர். திருப்பி ஒரு நல்ல ஷாட்டா இல்ல, கேட்ச். விட்டுட்டான் சேமனை விட்டுட்டாங்க. நல்ல ரன்னிங் 2 ஓட்டம். திருப்பி நல்ல ஷாட், நல்ல எலி. சூப்பர். பேபி கார்டன் சும்மாவா சொன்னாங்க. பேபி கார்டன் சும்மாவா 3 ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த ஓவர் போட அருண். KGF team main bowler. Hey, கொண்டாரு இது இல்ல. Hey. யாம் என்ன இது போற?
நல்ல சரியான பால். நல்ல சுபியான கிட்ட இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. பாப்பா தேடி பேக் லாங் பால் அடிச்சது. நல்ல ஒரு பேஸ் பால். பாபனா அப்போ நீ இருக்கிறான் கொஞ்ச நேரம் நீ மதியம் இல்லை நான் இப்போ எடு எடு திருப்பி வைடாக நல்லா போட்டுருக்காங்க. எடுக்கியா நீ எடுங்க ஆசைப்படுதல்ல இவரை உட்கார்ந்துருக்க அடிக்க தான் ட்ரை முடியலாம். நல்ல பால். நல்ல பால். எப்படிண்ணே இப்படியா இப்படியா ஈஸியா எடுத்தாருங்க. கரெக்டா ஃபீல்டிங்லாம் செட் பண்ணி லேட்டா கிளாசிக் டே. ஒரு பால் நல்லா போடுங்கனே. ரெண்டாவதுல ஸ்பீடா கரெக்ட்டா. ட்ரைனிங் ஆகி ஒழுங்கா எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் நல்ல ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்காரு. நல்லா ஃபினிஷ் பண்றாரான்னு பார்ப்போம். நல்ல பால். நல்ல பால். தினேசன் 4 ஆஸ் யூசுவல். தினேசன் தான் இது. நம்ம திருப்ப முடியல. வேற யாராவது வந்து எடு. அந்த கிரவுண்டுக்குள்ள இருக்காங்க. இல்ல ஒரு பாபனே படி மத்திய நீங்க தான் இறங்க. நான் இருக்க மாட்டேன். பாசிபிள் பிளேயர்ஸ் கொஞ்சம் வெளிய போங்கப்பா. அங்க ஆஃப் சைடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரத்தடியில வேப் மரத்தடியில கவினானே அதுல இருந்து என்னடே பண்ணிட்டு இருக்க? ஹலோ கவின், ரைட் ஹேண்டட் கவின், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கவின். கமிட்டி சார்பில் கிரவுண்ட் விட்டு வெளியே போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியே போல வெளியே போங்க. கிரவுண்ட்ல இருக்காதீங்க. தயவு செய்து வெளியே இருங்க. நீங்க இருக்கிற வரப்பு தான் லைன், அதுலயே இருக்கீங்க. கரெக்டா இருக்கா? ஆனந்த் நல்ல ஒரு பாலா. எதிர்கொள்ளும் பேட்ஸ்மேனும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். இதுல ஒரு 100 அடிச்ச பேட்ஸ்மேன். ஷார்ட் ஃபுல் டாஸ் பால். ஈஸி பால். ஈஸி ஜூசி பால். நேர எழுதி கேட்சா என்று பார்க்கணும். இல்ல வெளியே போய் விழுந்திருக்கு. 6 ரன்கள் தான். அடிக்கலாம், நல்லா அடிக்க தான் செய்யலாம். நேரா நிக்காதீங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு. இல்ல உண்மையாட்டு, ஏன்னா இதுல நான் எடுத்துட மாட்டோம்ல. இவர் ஒரு தாட்டா அபிசமனுக்கு வலது கை.
சிறந்த முறையில் பந்தினை வீசுகிறார் ஆனந்த். இவர் மான்ஸ்டர் இல்ல, கேங்ஸ்டர். இவர் அடிச்சா இதோ அபிஷனை வந்தாச்சு. எந்த ஆங்கிள் அடிக்கா, எப்படி அடிக்கா எல்லாம் பார்த்து டூர்னமெண்ட் புக் பண்ணிருப்பாரு. மீண்டும் 6 பந்துகளில் 5 சிக்ஸர்களை விளாசியுள்ளார் அஸ்வின் ரோமன். இவருக்கு ஊக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் அபிஸ் டைட்டாக்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக கோட்டார் எக்ஸ்பிரஸ் தனது டீமின் கேப்டனும் இவரும் வாலிப சிநேகர்கள். கீரி பாம்பு குரூப்ல கிரவுண்ட்ல மாமே மச்சான். தனது பந்துகளை சிறந்த முறையில் வீசுவார். சாரி, தினேசனை ஒன் டீமுக்கு வேண்டி விளையாடு, ஆப்போசிட் டீமுக்கு வேண்டி விளையாடாண்டானே. மனோ இதோ உங்களுக்காக மனோ ஒற்றை விரல் பந்து வீச்சாளர். என்ன பேசி இந்தியா டீம்ல ஒரு அசோக் டிண்டா மாதிரி ஸ்கார்பியன்ஸ் லோன்ல மனோ டிண்டா. இத உங்களுக்காக மனோ டிண்டா. அருமையான ஒரு அடி. அஸ்வினை அடிக்க மாமா உற்சாகம். டான்ஸ் அபிஸ் டான்ஸ். மனோனே அந்த பேண்ட கொஞ்சம் தூக்கிக்கிட்டு ஓடும்போது கீழே விழுந்துரு போல இருக்கு. நல்ல ஒரு கம்பேக்ட் டெலிவரி, ஒயிட் லைன் ஏக்கர். அந்த பக்கம் விராட் கோலி சேஸ் மாஸ்டர் இருக்காரு தினேஷ். இவரை செல்லமாக திருக்கு தினேஷ் எனும் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பந்து. அஸ்வினே மத்த பவுலர் மாதிரி இல்ல, மனோ 6 அடிச்சாதான் ஒரு கோபம் வரும். அடுத்ததாக ஏஜே. நல்ல ஒரு பந்து. ரன் அவுட் செய்ய வாய்ப்பு. மனோ கோலா ஸ்டம்ப் அடிச்சுட்டு அப்படி ஸ்டைலா வராரு மனோ. மனோ ரெடி ஆயிட்டாரு.
அடி. ஒன்றா இரண்டா? ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. யாரு வந்துட்டு போறா இருக்கும். சரி ஓகே அடிச்சு பாரு எடுத்தா சுபின் எதிர்கொண்டவர் சஜின். லெப்டி சஜின். அருமையான ரெடி. ஆறாவதா 6 ஓட்டங்கள். வெளியே வரணும்ல அடுத்ததாக சாமுவேல் சதீஷ். சிறந்த ஆட்டக்காரர். சுபின் நீ யாராவனா நான் என் ஊர்ல அடிக்க முடியாதுன்னு பந்து போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. சுபின் மண்ணின் மைதான் புருக்கு தினேஷ் உங்களுக்காக ஆடியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்ல ஒரு பந்து. இவர் வாலிபால் பிளேயரா இருப்பார் போல. 2 இம்பாசிபிள் ஆண்கள் வீரர்கள் சந்திக்கும் ஒரே இடம் பேபி கிரவுண்ட். அந்த வெட்டி கிளியா இந்த செத்த எலியா. அருமையான ஒரு பந்து. டாட் பால்.
தினேசனை பிராக்டிஸ் மேட்ச்ல கடலை காலை தட்டி தட்டி அடிப்பான். நல்ல ஒரு அடி. அண்ணன் நான் ஏங்க விட மாட்டாங்க. சுபி நல்ல ஒரு பந்து. தினேசனை நல்ல ஒரு பேட்டிங் டெலிவரி. சுபி கம்பேக் டெலிவரி. முதல் மேட்ச்ல நான் 3 6 கொடுத்தாலும் அடுத்த ஓவர்ல நல்லா போட்டிருக்காரு சுபி. 2 ரன்களை விட்டு கொடுத்து எடுத்து கொடுத்தார் சுபி தனது அணிக்காக. அடுத்ததாக கார்த்திக். கடலு அண்ணன் எந்த உடலையா அவர் ஒரு சிறந்த கேப்டன்ஷிப்பும் பண்ணுவாரு சுபை. ஒண்ணு களி அருமையான ஒரு டெலிவரி. திருச்சி தினேசனுக்கு தடுமாற்றமா இருக்குன்னா மொத்த பிளேயர்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு மேட்டரே இல்ல. தினேசனா சாதாரணமா நினைக்க கூடாது. ஒண்ணு களி அண்ணே ஒண்ணு களி. நல்ல பிளேயர். நல்ல ஒரு அடி. நல்ல இவரு மேட்ச்ல நிக்க வரைக்கும் ஆப்போசிட் கொஞ்சம் டேஞ்சர் தான். மொத்தம் இந்த பந்துக்கு 5 ரன்கள். தினேசனே ஆப்போசிட்ல நிக்கிறது ஒரு ஹேண்டிகேப் ஆகும். கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. அடுத்த உங்களுக்காக சாமுவேல் சதீஷ். அருமையான ஒரு அடி. 1 ஓட்டங்கள் மட்டுமே. லைன்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே தள்ளிடுங்க. அபிஷ் ஃபீல்டருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க. மீண்டும் டாட் பால். தினேசனை ஃபீல்டிங்லயும் ஆப்போசிட் டீம் தான் விளையாடுறாங்க, பேட்டிங்லயும் ஆப்போசிட் டீம் தான் விளையாடுறாங்க. நீங்க எந்த டீம் ப்ரோ? அகல பந்து ஒரு பால் இருக்கு. தினேசனே உங்க டீமுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும். சுபினுக்கு அப்படிதான். சுபின் டீமுக்கு அன்னை தொடங்கிட்டாரு. அவர் அடிய தொடங்கிட்டாரு தினேஷ். அண்ணனுக்கு இப்படி எல்லாம் குத்தி குத்தி கொடுத்தீங்கன்னா அல்வா மாதிரி ஏந்திட்டே இருப்பாரு. 21 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் ஸ்கார்பியன்ஸ் அணியின் எண்ணிக்கை 21 மன்னிக்கவும். இதற்காக இவர்கள் 1 விக்கெட்டை இழந்துள்ளனர். 24 பந்துகளுக்கு 71 ரன்கள் அடித்தால் மட்டுமே வெற்றி இலக்கை அடைய முடியும். கடல்
ஒரு முக்கியமான பிரேக் எடுத்து போட்டுருக்காரு. ஜான் வெளியிருந்து சொன்னாரு கடலுக்கு இந்த ஓவர் கொடுத்தா கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு. உள்ள வந்துட்டாங்கப்பா, டீம் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஆப்போசிட்ல தினேசன் இருக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். லக்கம் பேரனே கொஞ்சம் இந்த ஸ்டெம்ப் எல்லாம் அடிச்சு கொடுக்கலாம். போஸ் நல்லா இருக்கு. ஜூலியனே உங்க ஜாக்கி எங்க? எப்பா யாருப்பா இது? சுபி எக்ஸ்பிரஸ், திருவள்ளை எக்ஸ்பிரஸ். பந்து சுபின் கிட்ட ஒரு வெறி தெரியுது. எக்ஸ்ட்ரா பைசா போடுறாரு. அப்ப ஏதோ இருக்கு இந்த ஓவர்ல. நல்ல ஒரு பேட்டிங் டெலிவரி சுபின். அப்படி வச்சா அங்கே தள்ளும். பரவாயில்ல, நீ இதில் மண்டையில போடுது. 3 பால் 3 more to go. என்ன ஒரு டெலிவரி பா. பேபி காடுங்கிறத ஒவ்வொரு பால்லையும் நிரூபிச்சிட்டு இருக்காரு சுபின். ஆனா ஆப்போசிட்ல பேபி கிங் இருக்காரு, அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுடுங்க. தினேஷ் ஒன் மேன் ஷோ காட்டுவாரு. இது அடுத்து உங்களுக்காக ஆனந்த், இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். சுபின் ஒரு ஓவருக்கு மொத்தம் 6 பந்து தான் உண்டு. என்ன போட்டுக்கிட்டே இருக்கு. 2 balls more. இதற்காக ஆனந்த், அசால்ட் ஆனந்த். நல்ல ஒரு டெலிவரி சுபின். யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா சுபின் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கு. நல்ல ஒரு டெலிவரி. 2 ஓவர்கள் சுபின் தனது அணிக்காக 2 ஓவர்கள் போட்டு 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தார். 18 பந்துகளுக்கு 72 ஓட்டங்கள் அடித்தால் மட்டுமே வெற்றி இலக்கை அடைய முடியும். தினேசனை நினைச்சா 18 பந்துக்கு 100 ரன் கூட அடிப்பாரு அப்படின்னு நான் சொல்லல, ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பேபி கிங் தினேஷ். பவுலர் நேம் யோகேஸ்வரன். சாமனே எங்க இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்ரி வாங்க. அதெல்லாம் பந்து எவ்வளவு ட்ரை பண்ணேன். தினேஷ் வந்து ஃபீல்டிங் மாத்தி
அதற்கு நடுவரிடம் வாதாட வேண்டாம். அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது மற்றும் அதுவே உறுதியானது. அருமையான ஒரு பந்து. தினேசனால எதுவுமே பண்ண முடியல. இந்த நிலைமையில நாங்க இவனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். தினேசனே ஏதாவது பண்ணுனேன். அகலப்பந்து. உதிரி உங்கள் எதிரி என்று நினைவில் வைத்துக் கொண்டு பந்துகளை வீசுவோம். நல்ல ஒரு பந்து, நல்ல டெலிவரி. அருமையான ஒரு ஒயிட் பால். தினேசனை ஏதாவது பண்ணா மட்டும்தான் டீம் ஜெயிக்கும். மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. தினேசனை உங்களால முடியும். அகலப்பந்து. உதிரி உங்கள் எதிரி. அகலப்பந்து. என்னாச்சு பவுலர் சுபின் ஏதாவது ஐடியா கொடுப்பா? கொஞ்சம் தினேசனே நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க ஆப்போசிட் டீமுக்காக. நான்கு ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் ஸ்கார்பியன்ஸ் அணியின் எண்ணிக்கை 40. மீதமுள்ள 2 ஓவர்களுக்கு 54 ஓட்டங்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றிலை அடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தினேஷ் இருக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். தினேசனை அவுட் ஆகணும்னு வெளியே பரந்தனை வேண்டிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கட்டம். அவுட்டா பொறுமை பொறுமை. ஆனா கொடி அத்தியாச்சு பிடிப்பாரா சச்சின்? அசால்ட்டா பிடிச்சிட்டாரு. அடுத்ததாக களம் இறங்குவவர் ராஜேஷ். ராஜேஷ் ஆளுதான் பார்க்க கட்ட அட்டி ஒண்ணு இட்டி மாதிரி இருக்கு. ராஜேஷ் கேப்டன் தினேசனை
ஏன் நீங்க ராஜேசனுக்கு பவுலிங் கொடுக்கல? ஃபார்ம்ல இல்லையே அவரு. வந்த திசைக்கு திரும்புகிறார் ராஜேஷ். பாரதனை இதோ ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நபர் பாரத். பேபி இவர் அடிக்காத ரெக்கார்டுகள் இல்லை, அடிக்காத ரன்கள் இல்லை. பாரத் இந்த விக்கெட் போன அப்புறம் மனோனே பேட்டிங் இறங்கணுமா? மனோ எங்க இருந்தாலும் தனது அணி கூட வந்துருங்க. தினசரி முழுக்க முழுக்க தப்பு ஓமலதான். ஆப்போசிட்டோட பிளேயர்கிட்ட எதுவுமே வாதாடாத, எல்லாருக்குமே தெரியும். லைவ்லயே நிறைய கமெண்ட் வருது. தினேஷ் ப்ரோ வாழ்க. சும்மா இருந்த நீ கண்ணை மூடி சுத்தம் அதான் எட்டு அடிச்சாலும் இங்கே இருக்கு வட்டுற முடியாது. எங்களை அடிச்ச பால் எல்லாமே நல்லா ஸ்லோ, நல்ல எங்களுக்கு கண்ணை தெரியும். இவனுக்குமே கண்ணை தெரிஞ்ச பாடம் என்ன நடிக்கலாம். நம்ம எனக்கு கண்டம்னா கணக்கு தான். பட்டு இந்தியா தெரியுமா எச்சு அடிச்சு முதல் பால் தான் 6 அடிச்சு எச்சு இதில் அடிச்சு போயிட்டாங்க. ஒரு பால் அருமையான ஒரு அடி, 6 ஓட்டங்கள், ஸ்லோ டெலிவரி. சுபீனுக்கு மட்டும் ஒரு ஓவர் உண்டு. தினேசனை நினைச்சா முடியாது, எதுவுமே இல்லை. தினேஷ் என்ன ஒரு ஷாட் தினேசனை. இந்த ஃபுல் டாஸ் இப்படி அடிச்சா எப்படி 6 போகும்? மனோ பவுலிங்ல மட்டும் இல்ல, நான் பேட்டிங்கே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டை வந்து கெட்டுங்க ப்ரோ, அவங்க கொடுத்துருவோம். மனோ துபாயில பல செஞ்சுரிகள் அடிச்சுட்டு என்ன ஒரு ஃபுல் ஷாட். ஓடுங்க 2-3 ஓடுங்க. The ball. ஒரு ஃபெக்கி ஷாட் அருண். அருமையான அடி சச்சின். பாலுக்கு கீழே சச்சின்னாலே பேட்ஸ்மேன் வெளியே போக வேண்டியதான். சச்சின் மனோனை எப்ப பிடிக்கலாம்? ஆனா அப்படி பிடிக்காதீங்கன்னே வாங்க. கமிட்டி வந்து தினேசனை கோபம் என்ன நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. வாங்க 15 ரன் கூட என்ன நக்கலா
நல்ல ஒரு சேவ். இப்போ எதுக்கு நீ கோவிச்சிருக்கானு கேக்குறீங்க. ஓர் இருக்குட்ல பயந்துட்டு கொடுத்தாச்சு மேட்ச் பார்த்தாச்சு முடி. பவுலிங் ஒருத்தனை